கவலையும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு தொடரலு மாற்று மாறி நிகழ்தகவு பரம்பல் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ தொடரலு மாற்று மாறி அதே போல் அதனுடைய பண்புகள் அது அமைந்து அதனுடைய கேள்விகள் நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு. பின்னகழு மாற்று மாறி நாங்கள் அந்த மாறிலிகளை நாங்கள் அந்த எஃப்எக்ஸினுடைய சமன்பாடு ஒன்று தருவாங்க. அந்த சமன்பாடுக்கு என்னென்ன மதிப்புகள் இருக்கோ அந்த மதிப்புகளை பிரதியிட்டு கேனுடைய பெருமாதம், அதாவது மாறிலி கே அல்லது மாறிலி சியினுடைய பெருமானத்தை நாங்கள் காணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரு சமன்பாடை வச்சுக்கொண்டு அதை அப்படியே ஒரு அதாவது தொகையீடு என்ற ஒரு சமன்பாட்டின் மூலமாக நாங்கள் அந்த மாறிலி கேயினுடைய அல்லது சியினுடைய பெறுமதியை நாங்கள் காணுவோம். ஓகே, வகையீடு தொகையீடுன்னு ரெண்டு வகையாரி. வகையீடுன்னா டிஃப்ரென்சியேஷன் என்று சொல்லுவாங்க. அதே போல் தொகையீடுன்னா இன்டிகிரேஷன் என்று சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு அட்வான்ஸான விஷயம். இது உங்களோட மெட்ஸ் படிக்க கழியாங்க தானே, அவங்களோட சார்ந்த ஒரு கேள்வி அறி. சரியா? ஹலோ, மைக்ரோஃபோனை கட் பண்ணுங்க. ஓகே, அப்போ இந்த தொடர் எழுமாற்று மாறி என்ற விஷயம் இன்டிகிரேஷன் அதன் ஊடாக இந்த தொகையீடு சப்ஜெக்ட் போகுது. இப்போ முதல் நமக்கு தொகையீடுண்டா என்ன, அதாவது இன்டிகிரேஷன் என்றா என்ன, இன்டிகிரேஷனை எப்படி நம்ம கணக்குறது, எப்படி அதை கண்டுபிடிக்கிறது என்றதை நாங்கள் முதல் பார்த்ததுக்கு பிறகுதான் நாங்கள் என்ன செய்யணும். அதாவது நம்ம செட் படிக்கிறதுக்கு முதல் நாங்கள் இன்டர்செக்ஷன், யூனியன், டேஷ் அதெல்லாம் படித்தோம்ல, படித்து போட்டு தானே செட் கேள்வி போகணும். அதே மாதிரி தான் இந்த தொடரடு மாற்று மாறி பார்க்குறதுக்கு முதல் நாங்கள் இன்டிகிரேஷன் என்றா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிற என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். சரிதானே? ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிளின் ஊடாக உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். சரிதானே? எல்லோரும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது இது தெரிஞ்சால் தான் அந்த படிமுறை உங்களுக்கு விளங்கும். இந்த இன்டிகிரேஷன் ஸ்டெப் விளங்கினா தான் நீங்கள் தொகையிட அந்த மாறிலிக்கு அல்லது சீனுடைய பெருமானம் காண்றது உங்களுக்கு விளங்கும். சரிதானே? கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, வராதாக்கள் வர சொல்லுங்க. முக்கியமான புது விஷயம். ஓகே, இது பார்க்கறதுக்கு முதல் இந்த இன்டிகிரேஷன் என்ற விஷயத்தை முதல் தெளிவாக. ஓகே, கவனிங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த வடிவம் போட்டு RX DX என்ற ஒரு தர ஒன்று தாராங்க. சரியா? RX DX என்ற போட்டு உங்களுக்கு ஒரு தர ஒன்று வராங்க. இதை தொகையீடு செய்யலாம். இதை தொகையீடு செய்யுங்க. இன்டிகிரேஷன் தொகையீடு செய்யுங்கன்னு சொன்னா முதலாவது ஸ்டெப் என்னண்டா, இதுல தொகையீடு செய்யறதுல முதலாவது ஸ்டெப், இதுல தெரியாக்கணியங்களும் இருக்கு, பெருமானங்களும் இருக்கு. இப்போ முதலாவது என்ன செய்யணும்டா, இந்த பெருமானத்தை இந்த அடைப்புன்னு போட்டிக்கு தானே, இந்த அடைப்புக்கு வழி எடுக்கும், அடைப்புக்கு வழி எடுக்கும். சரிதானே? அப்ப 6 இன்டிகிரேஷன் சிம்போல் x dx, x dx. சரிதானே? இப்ப அடுத்த கட்டம் நடக்க போகணும்னு சொன்னா இந்த dx இல்லாம போகுது, இல்லாம ஆயிட்டு இப்ப கீழுக்கு இறங்க போகுது. எப்படின்னா 6 இது பிராக்கெட் தானே, 6 டாட் பிராக்கெட் எல்லாம் டாட். சரியா? x இருக்கு, x. இப்ப இதுல சமன்பாடு என்ன சொல்றேன்டா,
x தனியா இருக்கேன்னு சொன்னா இதுல விளக்கம் x இன் எண்ணாம் அடுக்கு கீழின் எண்ணாம் அடுக்கு x இன் எண்ணாம் அடுக்கு அடுத்த கீழுக்கு எண்ணாம் அடுக்கு சரிதானே இப்ப x இன் எண்ணாம் அடுக்குண்டா இதுக்கு மேல ஏற்கனவே ஒன்று இருக்குன்னு நினைக்கணும் ஏற்கனவே ஒன்று இருக்கு அந்த ஒன்றோட இன்னும் ஒரு ஒன்றை கூட்ட போறோம் எப்படின்னா n சக ஒன்று n சக ஒன்று மேலுக்கு நீங்க கூட்டினீங்கன்னா அதே ஒன்றை கீழே கூட்டணும் அதே ஒன்றை கீழே கூட்டணும் அப்ப எப்படி வர போகுது r டாட் x இன் ஏற்கனவே ஒன்று இருக்கிறீங்க ஒன்று சக ஒன்றின் கீழ் ஒன்று சக ஒன்று ஒன்று சக ஒன்றின் கீழ் ஒன்று சக ஒன்று விட எப்படி வர போகண்டா r டாட் x இன் இரண்டாம் அடுக்கின் கீழ் 2 x இன் இரண்டாம் அடுக்கின் கீழ் 2 அப்ப டாட் பெருக்கல் தானே இப்ப பெருக்கல் என்று சொன்னா இந்த ரெண்டையும் இந்த ஆரையும் சுருக்கலாம் சுருக்கினோம்டா விட வர போகுது 3x வர்க்கம் என்று விட வர போகுது 3x வர்க்கம் என்று விட வர போகுது இது விளங்கிட்டா என்ன நடந்திருக்கிறது அதாவது இந்த x க்கு மேல n அதுக்கு கீழையும் n சரியா அதான் வந்து இங்க நான் அந்த இடையில போட்டிருக்கேன் இப்ப நான் இந்த ஸ்டெப்ல போடல ஏற்கனவே ஒன்றிருக்கேன்னு நினைக்கணும் அந்த ஒன்றோட ஒன்றை கூட்டணும் மேலதிகமா ஒன்றை கூட்டணும் சரியா இது ஒரு விஷயம் இது இப்போதைக்கு எழுதாங்க ஹலோ சொல்லுங்க ஓகே கொஞ்சம் விளங்குங்களா எந்த கணக்குல உங்களுக்கு விளங்கு ஓகே இப்ப இந்த கேள்வியை பாருங்க தொகையீடு செய்யட்டாம் x வர்க்கம் dx x வர்க்கம் dx இதை என்ன செய்யட்டாம் தொகையீடு செய்யட்டாம் அப்ப தொகையீடு செய்யும் போது என்ன நடக்கணும் முன்னுக்கு இருக்க பெருமானம் அதாவது பெருமானம் வந்து இன்டிகிரேஷனுக்கு வழியால அதாவது இந்த அடையாளத்துக்கு வழியால வரும் அப்ப x-க்கு முன்னுக்கு ஒன்று இல்லைன்னா ஒன்று இருக்கு முன்னுக்கு ஒன்று இருக்கு அப்ப அந்த ஒன்று வந்து இந்த முன்னுக்கு போட தேவையில்லை சரிதானே போட தேவையில்லை இப்ப என்ன நடக்க போண்டா x-இன் வர்க்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு தானே அப்ப x-இன் வர்க்கம் சக ஒன்று x-இன் வர்க்கம் சக ஒன்று மேலுக்கு இருக்க பெருமானத்தோட ஒன்று கூட்டணும் அதே கூட்டின பெருமானத்தை கீழே போட்டா சரி 2 சக ஒன்று இங்க மேலுக்கு என்ன செய்யறீங்களோ அதே விஷயம் கீழுக்கு நடக்கும் x இன் 2 சக ஒன்று கீழுக்கு 2 சக ஒன்று புரியுதா அப்ப அடுத்து எப்படி வர போகுது x இன் 3 இன் கீழ் 3 என்று வர போகுது அப்ப சுருக்குறதுக்கு தானம் இல்ல அப்ப நாங்க டைரக்டா அப்படியே போறோம் இப்ப செஞ்சே விளங்கிட்டா ஹலோ ஓகே இத பாருங்க இத பார்த்தீங்கன்னா இன்டிகிரேஷன் ஃபார்ம் சிம்பல் 4x கனம் dx 4x கனம் dx சரிதானே இப்ப இந்த பெருமானத்தை என்ன செய்யணும் பெருமானம் வந்தா பெருமானத்தை வழியாக்கணும் அதத்தான் படத்த பெருமானத்தை வழியாக்கணும் அப்ப இங்க எப்படி வர போகுது 4 இன்டிகிரேஷன் சிம்பல் x கனம் dx x கனம் dx அடுத்த ஸ்டெப் எப்படி வர போகுது 4 into 4 in the x கனம் ஏற்கனவே இருக்குதானே x கனம் ஏற்கனவே இருக்கு அப்ப x கனம் ஏற்கனவே இருக்குன்னு சொன்னா அந்த கணத்தோட மேலதிகமா உண்ட என்ன செய்யணும் கூட்டணும் அப்ப 3 சக ஒன்றுண்டா கீழுக்கும் அதே ஸ்டெப் தான் செய்யணும் 3 சக ஒன்று x இன் 3 சக ஒன்றுண்டா கீழுக்கும் என்ன செய்யணும் 3 சக ஒன்று தான் நாம போடணும் போட்டோம்டா விட எப்படி வர போகுது 4 into x இன் 4ஆம் அடுக்கின் கீழ் 4 x இன் 4ஆம் அடுக்கின் கீழ் 4 அப்ப சுருக்கி எடுத்தோம்டா விட எப்படி வர போகுது x இன் 4ஆம் அடுக்கு என்று விட வர போகுது x இன் 4ஆம் அடுக்கு என்று விட வர போகுது விளங்கிட்டாது இப்ப விளங்கிட்டா ஓகே வேற நோட் பண்ணு dx க்கு பெருமானம் இல்ல dx சும்மா போடுறதுதான் இந்த முன்னுக்கு இருக்க பெருமானங்களை தான்
நம்ம பிரதியீடு செய்யறோம். ஓகே, இந்த 3 நோட் பண்ணி எடுங்க. இது தெரிஞ்சாதான் தொகையீடு இப்ப செய்யலாம். இப்ப நம்ம தொடர் மாற்று மாதிரி செய்யலாம். முடிஞ்சா சொல்லுங்களேன். முடிஞ்சது? எல்லாருக்கும் முடிஞ்சதா? ஓகே. இப்ப நான் ஒரு கேள்வி சார் விடையை கண்டுபிடி. கண்டுபிடிங்க விடைய. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் என்னண்டா, இப்ப 4x வர்க்கம் சக 3x இருக்குதானே, அப்ப ஒரே இன்டிகிரேஷன்ல ரெண்டையும் செய்யலாம், தனித்தனியா உருவாக்கணுமா? இப்ப பிளஸ் தனியா அதுக்கு 3xக்கு தனியா இன்டிகிரேஷன் போட்டு செய்யும். சரிங்க.
சொல்லுங்க, உங்களோட விடையை சொல்லுங்க மும்தாஜ். 4 சரியா வந்துடுறீங்க. நீங்க முழுமையா சொல்லுங்க, அப்போ திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. 4 நடுவில் ஒன்றும் இல்லையா? பிளஸ் எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? ரசா விட ஓகேவா? அதேதான். இந்த விட வரலாக்கள், அதாவது அந்த 4x கணத்தின் கீழ் 3 சக 3x வர்க்கத்தின் கீழ் 2 என்ற விட வராத ஆக்கள் யாரும் இருக்கீங்களா? வராதாக்கள் இருந்தா சொல்லுங்க, நாங்க பார்க்க போறோம். ஒருவரும் இல்லையா? ஆனா யாருக்கு விளங்கல? ஆனா உங்களுக்கு விட வந்துட்டா? ஓகே, எல்லாருக்கும் விட வந்துட்டு. ஓகே, விட எடுத்துட்டாங்க. வெரி குட். இப்போ பாருங்க, இதை விட எப்படி வர போகண்டா, முதலாவது இந்த 4x வர்க்கம் தானே, அப்ப என்ன வேணும்? 4 வழியால இன்டிகிரேஷன் x வர்க்கம் சக 3x என்றதால 3 இன்டிகிரேஷன் x dx. சரியா? திருப்பி என்ன நடக்க போகுது? 4 டாட் x 2 சக 1 இன் கீழ் 2 சக 1 சக 3 டாட் x 1 சக 1 இன் கீழ் 1 சக 1. சரியா? இப்ப 4 தர x இன் 3ஆம் அடுக்கின் கீழ் 3 சக 3 தர x வர்க்கத்தின் கீழ் 2. அப்ப சுருக்கலாமா? சுருக்கல. அப்ப அதை விட வரப்போகுது 4x கணத்தின் கீழ் 3 சக 3x வர்க்கத்தின் கீழ் 2. இந்த விட தானே வந்துச்சு எல்லாருக்கும்? இந்த விட தானே வந்துச்சு எல்லாருக்கும்? ஓகே, இந்த விட ஓகே. ஜுல்ஃபா, ஜுஃப்ரா ஓகேவா? ஓகே. அப்ப இன்டிகிரேஷன் என்றா எப்படி செய்யற என்ற விஷயம் நீங்க கிளியர் ஆயிட்டீங்க. ஓகே. ஓகே, இப்ப தொடரலும் மாற்று மாறி வருவோம். இப்ப கணக்கு செய்யும் போது ஏன் நான் அதை விளங்கப்படுத்தினதை உங்களுக்கு விளங்கும். சரியா? ஓகே, கவனிங்க. தொடரலும் மாற்று மாறிக்கான நிகழ்தகவு பரம்பல். சரியா? இதுக்கு வரைவிலக்கணம் மண்டு இல்லை. சரியா? இதன் பண்புகளினூடாக நம்ம கணக்கு விஷயத்துகளுக்கு போவோம். சரிதானே? ஓகே, ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. தொடரலும் மாற்று மாறிக்கான நிகழ்தகவு பரம்பல் என்று போட்டுட்டு கீழுக்கு இதன் பண்புகள் என்று போடுங்க. ஓகே, கொஞ்சம் எல்லாரும் ரீஜாயின் பண்ணுங்களா? குயிக்காக கொஞ்சம் ரீஜாயின் பண்ணுங்க.
ஓகேவா? ஓகே. தொடர் எழுமாற்று மாறிக்கான நிகழ்தகவு பரம்பல். கேளுக்கு இதன் பண்புகள். சின்ன ஹெடிங் மாதிரி போடுங்க. இதன் பண்புகள் போட்டுட்டு கேளுக்கு எழுதி கொடுங்களா? ஓகே, சொல்லுங்க. சார்பின் மதிப்பு எப்போதும் சார்பின் மதிப்பு எப்போதும் சார்பின் மதிப்பு எப்போதும் பூஜ்ஜியத்தை விட பெரிதாகவும் மற்றும் சமனாகவும் இருக்கும். பூஜ்ஜியத்தை விட பெரிதாகவும் மற்றும் சமனாகவும் இருக்கும். சரியா? அந்த வசனத்துக்கு பக்கத்துல எப்படி போட்டுக்கொள்ளுங்க? நான் சொன்ன வசனத்துக்கு பக்கத்துல இப்படி போட்டுக்கொள்ளுங்க. fx பெரிதும் சமனம் 0. சார்பின் மதிப்பு எப்போதும் பூஜ்ஜியத்தை விட பெரிதாகவும் மற்றும் சமனாகவும் இருக்கும். சார்பின் மதிப்பு எப்போதும் பூஜ்ஜியத்தினை விட பெரிதாகவும் மற்றும் சமனாகவும் இருக்கும். அந்த வசனத்துக்கு பக்கத்துல இதை போட்டுக்கணும். fx பெரிதும் சமனம் 0. சரியா? இது முதலாவது பண்பு. இரண்டாவது பண்பு, வளைகோட்டின் கீழுள்ள மொத்த பரப்பு எப்போதும் ஒன்று ஆகும். இப்ப இந்த சமன்பாடுக்கு பக்கத்துல அல்லது கீழுக்கு சமன்பாடு பக்கத்துல அல்லது கீழுக்கு இப்படி எழுதிக்கணும். இது முடிவிலியா? அடையாளம் முடிவிலி. நான் சொன்ன வசனத்து பக்கத்துல இப்படி எழுதிக்கணும். இன்டிகிரேஷன் சிம்போலுக்கு மேல முடிவிலி, கீழே மைனஸ் முடிவிலி, fx dx சமன் 1. சரியா? அடுத்த மூன்றாவது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. x இன் மதிப்பு
ஏயிற்கும் பியிற்கும் இடையில் அமைவதற்கான எக்ஸின் மதிப்பு ஏயிற்கும் பியிற்கும் இடையில் அமைவதற்கான நிகழ்தகவு என்பது அந்த வளைகோட்டின் கீழ் ஏயிலிருந்து பி வரையான பரப்பளவிற்கு சமனாகும். அந்த வளைகோட்டின் கீழ் ஏயிலிருந்து பி வரையான பரப்பளவிற்கு சமனாகும். இதனை தொகையீடு மூலம் கணிக்கலாம். தொகையீடை தான் நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சோம், இன்டிகிரேஷன். அப்போ தொகையீடு மூலம் கணிக்கலாம். பிரக்கெட்டுக்குள்ள போடுங்க இன்டிகிரேஷன். இதுக்கு கீழே இந்த சமன்பாடு கொடுங்க. இந்த சமன்பாடை இறுதியா சொன்ன சமன்பாடு பண்புக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. பி ஏ சிறிதும் சமனும் x சிறிதும் சமனும் b சமன் போட்டு எழுதி கொள்ளுங்க. integration symbol b a fx dx இந்த சமன்பாடை கீழே எழுதிக்கொள்ளும். ஓகேவா? ஓகே. இப்ப கேள்வி ஒன்று எழுதி கொள்ளுங்க. கேள்வி ஒன்று எழுதுங்க. தொடர் எழுமாற்று மாறி x இன் அடர்த்தி சார்பு பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. தொடர் எழுமாற்று மாறி x இன் அடர்த்தி சார்பு பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. எப்படி தந்திருக்காங்கன்னா fx சமன் கோடிக்கல் அடைப்பு kx into கீழுக்கு 0 பெரிதும் சமனும் x சிறிதும் சமனும் 3 கீழுக்கு otherwise. ஓகே, இதான் கேள்வி. விரலிக்குழு
ஓகே, இப்போ முதலாவது கேள்வி என்னண்டா, மாறிலி k-னை காண்க. மாறிலி k-னை காண்க. இன்னருக்கு k-ய கண்டுபிடிக்கலாம். இதான் கேள்வி. k-னை காண்க. ஓகே, மாறிலி k-னை காண்கன்னு சொன்னா, இப்ப முதலாவது நாங்க இந்த சமன்பாடுடைய மொத்த நிகழ்தகவு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கும். மொத்த நிகழ்தகவு என்ன? ஓகே, இப்ப இந்த கணக்குல இப்ப மதிப்பீடுகள் வந்து 0ம் 3ம் இருக்கு. அப்ப இதுல மதிப்பீடுகள் என்னென்ன வரும்? பின்னங்களை மாறியண்டா இதுக்கு முன்னுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கும். இப்ப 0 x பெருமானம் வந்து பெரிதும் சமனும் 0 சிறிதும் சமனும் 3 மதிப்பெண் வரும் 0 1 2 3 என்ற மதிப்புகள் வரும். ஆனா அந்த 3 என்ற மதிப்புகள் 0லிருந்து 3 வரை என்ற மதிப்புகளை போட்டு இங்க கால்குலேட் பண்றது இல்லை. இப்ப இதுல இருக்க சமன்பாடு இருக்காரு என்னண்டா, இந்த kx. இந்த kxல இந்த மாறிலி k-னை காண்க. இந்த k-னை காண k-ன் பெருமானம் என்னன்னு காணலாம். ஆனா இதுக்குள்ள மதிப்பு 0ம் 3ம் இருக்கு. சரியா? இப்ப முதலாவது நம்ம இதனுடைய மொத்த மதிப்பு, மொத்த நிகழ்தகவு என்னன்னு பார்க்கணும். அப்ப இதோட மொத்த நிகழ்தகவு என்னண்டா, இப்ப அந்த மதிப்புகளை இன்டிகிரேஷன்ல போட்டு நம்ம எழுதணும். எப்படின்னு சொன்னா, அதாவது இன்டிகிரேஷன், அப்ப மதிப்பு வந்து 0லிருந்து 3 வரை தானே, 0லிருந்து 3 வரை மண்டா 0 1 2 3. அப்ப இதுல பெரிய பெருமானம் என்ன? 3. சிறிய பெருமானம் 0. அப்ப பெரிய பெருமானத்தை மேலுக்கும் சிறிய பெருமானத்தை கீழுக்கும் போடணும். போட்டுட்டு இந்த kx தானே காணணும். அப்ப kx அடுத்தது dx சமன் 1. இதான் வந்து மொத்த நிகழ்தகவு. இப்ப மொத்த நிகழ்தகவு எப்படி எடுக்கிற? அதாவது மதிப்புகள் வந்து 0லிருந்து 3 வரை. அப்ப 3ம் வரப்போது 0ம் வரப்போது. அப்ப இவை ரெண்டிலும் பெரிய எண் வந்து 3, அதை மேலுக்கு போடுறோம். சிறிய எண் வந்து 0. அப்ப அந்த k-னுடைய பெறுமதியை kx dx வந்து 1, மொத்த நிகழ்தகவு 1 என்ற பெருமானத்துக்கு சமனாயிருக்கும். அப்ப 1க்கு எடுக்கோண மட்டத்துக்காக வேண்டி நாங்க மொத்த நிகழ்வை இப்படி மாத்தி எடுத்துருக்கோம். இப்ப கட்டாயம் வந்து மொத்த நிகழ்வை உருவாக்கி எடுத்துருவோம். சரி, ஓகே, இவரை நோட் பண்ணுங்க. முடிஞ்ச சொல்லுங்களா? ஓர்டருக்கு எழுதுங்களா? அப்படியே ஓகே, எழுதிட்டீங்க தானே? ஓகே, நான் அழிக்கிறேன். கொஞ்சம் போட் இடம் காணாம இருக்கிறதால அழிக்கிறேன். ஓகே, இப்ப மாறிலி k-னை காண்கன்றதான கேள்வி. ஓகே, இப்ப வந்துட்டு எப்படி வந்துட்டு 3 இன்டிகிரேஷன் kx dx சமன் 1. இப்ப எப்படி இருக்கு? இப்ப இதுக்கு முதல் பார்த்த வடிவமாயிருக்கா இல்லையா?
இன்டிகிரேஷனுக்கு பார்த்த வடிவம் மாதிரிக்கா இல்லையா? இந்த k மறைங்க, k மறைச்சீங்கண்டா இதுக்கு வேற ஒரு பெருமானத்தை போடுங்க. போட்டீங்கண்டா எப்படி இருக்கு? இன்டிகிரேஷன் ஃபார்மட்ல இருக்கு. இங்கே சமன் 1 இருக்கு. சரியா? இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க, தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ அடுத்த கட்டம் எப்படி நடக்க போகுதுன்னு சொன்னா, இப்போ இந்த k இருக்க இடம் வந்து என்ன? பெருமானம் இருக்க இடம். k இருக்க இடம் வந்து என்ன? பெருமானங்கள் இருக்க இடம். அப்ப பெருமானங்கள் இருக்க இடம்டா k வந்து எங்க ஆகணும்? எங்க ஆகணும்? வெளியில வரணும். இன்டிகிரேஷன் சிம்பலுக்கு வெளியில வரணும். அப்ப k, சரியா? k அப்ப இன்டிகிரேஷன் வெளியில எடுத்துட்டோம்னா இன்டிகிரேஷன் மரத்தை எப்படி போட்டோம்டா x dx சமன் 1 வரும். k இன்டிகிரேஷன் x dx சமன் 1 வரும். பிறகு எப்படி வர போகுதுன்னு சொன்னா k, சரியா? k x இன் நான் டைரக்டா போடுறேன் 2 இன் கீழ் 2, 2 இன் கீழ் 2 முழுவதின் 3 கீழ் 0. இது விளங்கிட்டா இல்லையா? இந்த ஸ்டெப் விளங்கிட்டா இல்லையா? சொல்லுங்க. எது? ஆறு ஃபஸ்ட்னா இப்ப நான் வந்த ஃபஸ்ட் அப்படியே நினைக்கீங்க. அப்ப என்ன விளங்கலையா? ஓகே, நான் டைரக்டா போட்டதால விளங்கலையோ? சரி, ஓகே, கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் k x இன் 1/1 இன் கீழ் 1/1 ல அப்ப இப்படி 2 வந்துடுது. அப்ப 3 இன் கீழ் 0. இல்ல சார், விளங்காதாக்கள் இருக்கவே. யாரு விளங்காதாக்கள்? இந்த 2 போட்டது டைரக்டா போட்டது விளங்க இல்லையா? எப்படி வந்த? இப்படி தான் வந்த. சரியா? அப்ப k x 1/1 இன் கீழ் 1/1 மூன்றும் 0. சரியா? இல்ல புதுசா வந்த விஷயம் இந்த 3ம் 0வும் சமன் 1. மூணுதான் புதுசா வந்த விஷயம். திருப்பி என்ன நடக்க போகுது? k x இன் வர்க்கத்தின் கீழ் 2 முழுவதின் 3 இன் கீழ் 0. என்ன செய்யும்? கூட்டிருக்கேன். அப்ப வடத்தை போட்ட ஸ்டெப் நான் கீழுக்கு ஆக்கியிருக்கேன். டைரக்டா போட்டது விளங்கல்ல. அப்ப நான் கீழுக்கு மாத்திருக்கேன். x இன் வர்க்கத்தின் கீழ் 2 3 இன் கீழ் 0. இப்ப இந்த தொங்கல் 3 கீழுக்கு 0 இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? பிரதியிட போறோம். எப்படி பிரதியிட போறோம்டா, x இனுடைய மதிப்பு தானே ஏற்கனவே நம்ம கண்டம் இந்த அறிக்கை தானே. அதாவது இந்த 0 x இன் பெரிதும் சமனும் சிறிதும் சமனும் தானே 3. அப்ப x இனுடைய மதிப்புகள் தானே 3. என்ன 0ம் 3ம் வந்து x இனுடைய மதிப்புகள். இப்ப இந்த 3ம் x இனுடைய மதிப்பு தான், இந்த 0ம் x இனுடைய மதிப்பு தான். இப்ப என்ன நடக்க போறதுன்னா, இப்ப x and இருக்க இடத்த நாங்க 3 பிரதியிட போறோம். பிறகு மைனஸ் பண்ணி x இருக்க இடத்த 0 பிரதியிட போறோம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப எப்படி வர போகுது? கவனிங்க எல்லாரும். அப்ப k, சரியா, பிராக்கெட் 3 இன் வர்க்கத்தின் கீழ் 2. கீழுக்கு இருக்க பகுதி மாற மாட்டா, x இருக்க இடம் மட்டும் தான் மாறும். 3 இன் வர்க்கத்தின் கீழ் 2 சய 0 இன் வர்க்கத்தின் கீழ் 2. 0 இன் வர்க்கத்தின் கீழ் 2. சரியா? விளங்கிட்டா? விளங்கிட்டா விளங்கலையா? அதான் எக்ஸுக்கு பதிலா 3 போடுறோம். பிறகு மைனஸ் பண்ணி எக்ஸுக்கு இருக்க இடத்த நாங்க 0 போடுறோம். சரியானே? அடுத்த ஸ்டெப் எப்படி வர போகுது? நான் இங்க எழுதுறேன்னா அடுத்த ஸ்டெப் எப்படி வர போகுது பாருங்க. k பிராக்கெட் 3 இன் வர்க்கம் எத்தனை? 6 னே.
3 வர்க்கம் எத்தனை 9 9 கீழ் 2 சய இப்ப பூஜ்ஜியத்தின் வர்க்கம் வந்து 0 தான். பூஜ்ஜியத்தை எந்த பெருமானத்துல பிரிச்சாலும் அது 0 தான் வரப்போகுது. அப்ப அவரோட டேஸ் என்ன 0 சமன் 1 0 சமன் 1 சரிதானே. திரும்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா அப்ப இந்த k ஓபன் பிராக்கெட் என்ன சொன்னவர் 0 தானே மதிப்பில்லை தானே. இந்த k பிராக்கெட் என்ன சொல்லுது பெருக்க சொல்லுது தானே. அப்ப தர 9 கீழ் 2 சமன் 1 சமன் 1. அப்ப அடுத்து என்ன போகுது 9 கீழ் 2k சமன் 1 9 கீழ் 2k சமன் 1. எப்படி மாற போகுது இப்போ 1 பெருமானத்துக்கு ஏத்த மாதிரி இந்த k ல பெருமானத்தை கேட்டிருக்காங்க. அப்ப k சமன் 1 கீழ் 1 அரண 9 கீழ் 2 என்ன பின்னம் தானே. திருப்பி எப்படி வரும் k சமன் 1 தர 2 கீழ் 9 அப்ப விட வரும் k சமன் 2 கீழ் 9 என்ன விட வரும் k சமன் 2 கீழ் 9 என்ன விட வரும். அப்ப k ல பெருமானம் எடுக்கிறதுக்கு எப்படி ஸ்டெப் வந்துட்டு பாத்தீங்களா. இதான் வந்து இப்ப k ல பெருமானம். இப்ப இந்த k ல பெருமானத்தை வச்சு கொண்டுதான் நம்ம என்ன செய்யப்படும் மத்த கேள்விகளுக்கு விட எடுப்போம். அப்ப k ல பெருமானம் எப்படி வந்திருக்கு என்னென்ன கிரெடிட்கள் நடந்திருக்குன்றதை கவனிச்சு பாத்துக்கணும். இந்த கேள்வி விளங்கல்ல என்று சொல்றார்கள். இந்த ஸ்டெப் அதான் நான் உங்களுக்கு கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிங்க சரியா. முதலாவது k தூக்கி வெளியாக்கி இருக்கேன். திருப்பி x போட்டுட்டு x என்ற இடம் வந்து இன்டிகிரேஷன் இடம். அப்ப x 1/1 கீழ் 1/1 முழுவதின் 3 கீழ் 0 சமன் 1. 3 கீழ் 0 x னுடைய மதிப்பு. அப்ப பெரிய பெருமானம் மேலுக்கும் சிறிய பெருமானம் கீழுக்கும். அடுத்த ஸ்டெப் நடந்திருக்கு k பிராக்கெட் x இன் வர்க்கத்தின் கீழ் 2 3 கீழ் 0 சமன் 1 சமன் 1 சமன் 1 இறுதி வரையும் வரும் சமன் 1 சரியா. திருப்பி அடுத்தது k பிராக்கெட் இப்ப இந்த 3 0 x னுடைய மதிப்புன்றதால அந்த x இன் இடத்த 3ஐயும் அதே போல x இன் மைனஸ் பண்ணி போட்டு x இன் இடத்த 0ஐயும் நம்ம என்ன செய்யணும் பிரதியிடணும். அப்ப 3 இன் வர்க்கத்தின் கீழ் 2 மைனஸ் 0 இன் வர்க்கத்தின் கீழ் 2 சமன் 1. திருப்பி அதை நாங்க சுருக்கி இருக்கோம். 3 இன் வர்க்கம் வந்து 9 9 கீழ் 2 0 இன் வர்க்கமும் 0 இன் பிரித்தலும் எப்படி பார்த்தாலும் 0 தான் வரப்போகுது. அப்ப 9 கீழ் 2 மைனஸ் 0 சமன் 1 சரியா. திருப்பி அப்ப 0 பெருமானம் மொத்தமா இல்லாம ஆயிருமெண்டா k க்கு முன்னுக்கு 9 கீழ் 2 பிராக்கெட் என்றதால பெருக்கப்படுது. அப்ப பெருக்கப்பட்டா 9 கீழ் 2 k சமன் 1 என்று வருது. திருப்பி k சமன் 1 அரண 9 கீழ் 2 மாறி பெருக்கி எடுக்கணும். பெருக்கி எடுத்தோம்னு சொன்னா உங்களுக்கு விட வருது k சமன் 2 கீழ் 9. அப்ப இறுதி விட k சமன் 2 கீழ் 9 என்று விட வரும் 2 கீழ் 9 என்று விட வரும். விளங்கல கிளியர் இல்லையா ஏன் மற்றவர்களும் கிளியர் இல்லாம இருக்குதா. ஹலோ அலடிச்ச மாதிரி இருக்குதா. ஓகே கொஞ்சம் அந்த ஜூம் கட் ஆகிறதுக்கு ஒன் பண்ண அப்படி செய்யும். ஓகே அந்த டைம் நெருங்கிட்டு ஓகே எல்லாரும் கொஞ்சம் ரிவியூ பண்ணுங்க குயிக்கா. ஓகே
ஓகேவா? இப்போ கிளியரா இருக்குதா மும்தாஜ்? கொஞ்சம் மற்ற எல்லாருக்கும் அப்படி இருக்குதானா? எல்லாருக்கும் அதே பிரச்சனை தானா? கொஞ்சம் அந்த நெட்வொர்க் பிரச்சனை. இந்த இது உங்களோட சிம் என்ன சிம் மும்தாஜ்? ஏர்டெல். இப்போ இந்த வீடியோ வந்து நேரா தானே இருக்கும். சரி. இல்லை இப்போ நான் வீடியோ ரெக்கார்டிங் அனுப்புறது வந்து மாறி வருதா இல்லையே? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? சரியா? இப்போ என்னத்துக்காக இன்டிகிரேஷன் வந்து நான் சொல்லி தந்த விளங்கிட்டா? ஏன் நான் இன்டிகிரேஷன் சொல்லி தந்தேன் விளங்கிட்டா? இப்போ இன்டிகிரேஷன் சொல்லி தராம எழுதிருக்க. இப்போ இதை விளங்கப்படுத்தக்குள்ள எக்ஸின் வர்க்கங்கள் ரெண்டு எப்படி வந்துட்டு தலையை சுரைஞ்சிருப்பேன். அதுக்காக தான் முதல்ல இன்டிகிரேஷனை விளங்கப்படுத்தி போட்டு இதுக்குள்ள வந்து. சரியா? இப்போ கிளியர் தானே? கிளியர் தானே எல்லாருக்கும்? இந்த கேட பெருமானம் 2 கிடைச்சது விளங்கிட்டு தானே? ஓகே ஓகே, நான் அழிக்கிறேன். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால், அதாவது இரண்டாவது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, பி எக்ஸ் சிறிது ஒன்று இணை காண்க. பி எக்ஸ் சிறிது ஒன்று இணை காண்க என்று சொன்னா, ஓகே. இப்ப இதுல பாத்தீங்கன்னா சிறிது ஒன்றா எப்படி வரும்? முதல் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. 0 சிறிதும் சமன் x பெரிதும் சமன் பெரிதும் சமன் x சிறிதும் சமன் 3. அதாவது நீங்க செய்ய போற கணக்கு இந்த மதிப்புகளுக்குள்ளதான் நிக்கணும், வெளியால போக கூடாது. இந்த மதிப்புகளுக்குள்ள என்ன செய்யும்? நிக்கணும். அவங்க அந்த மதிப்புக்குள்ள நிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா x சிறிது ஒன்றுங்கிறது, அதாவது 0 3 மதிப்புக்குள்ளே 1 இருக்காது. சரிதானே? 1 என்ற பெருமானம் இருக்காது. இப்ப p x சிறிது ஒன்று இணை காண்க என்று சொன்னா, அப்ப சிறிதுக்கு கீழே என்ன இருக்க போகுது? ஒன்றுக்கு கீழே 1 வருமா? 0. இப்ப 0 மட்டும் தான் இதர மதிப்பு அறிக்கும் என்ன. ஆனா இவ்வளத்துக்கு நாங்க இன்டிகிரேஷன் போடும்போது 2 பெருமானம் எடுக்கணும். இவ்வளத்து ஒரு பெருமானம் x எடுக்கணும், இவ்வளத்து ஒரு பெருமானம் எடுக்கணும். y இன்னிடத்த ஒரு பெருமானமும் x இன்னிடத்த ஒரு பெருமானமும் எடுக்கணும். அப்ப இவ்வளத்த x சிறிது ஒன்று இணை காண்கண்டா, இதை விட வந்து என்ன? 0 மட்டும்தான் என்ன. அதாவது x வந்து 0 மட்டும்தான் செல்லுது. ஆனா இவ்வளத்த 2 பெருமானம் எடுக்கணும் என்றபடினால அவர் சென்ன அந்த சிறிது ஒன்று என்ற பெருமானத்தை நாங்கள் எடுக்கணும். சிறிது ஒன்று என்ற பெருமானத்தையும் படத்துக்கு நாங்க என்ன செய்யணும்? எடுக்கணும். ஏன் எடுக்கம்? என்ன காரணம் என்றா, அந்த இன்டிகிரேஷன்ல 2 வேல்யூ போடணும். அப்ப ஒரு வேல்யூவை வச்சு கொண்டு மாத்திரம் என்ன செய்யலாம்? கணக்கு செய்யலாம். அப்ப 2 வேல்யூ வேணும்ன்றதுக்காக வேண்டி x சிறிது ஒன்றுன்றதால அந்த ஒன்றுட எல்லைக்குள்ளே அந்த விளக்கம் என்ன சொல்லுதாமண்டா, அந்த x மதிப்பு 1 எல்லைக்குள்ளையும் 0 எல்லைக்குள்ளேயும் இருக்கி. ரெண்டபடியினால
இந்த உண்டையை நாங்க எடுக்க வேணும். உண்டையும் நாங்க என்ன செய்யணும், எடுக்க வேணும். அப்ப மதிப்பு என்ன வரப்போகுது, 0ம் 1ம் வரப்போகுது. சரியா? இந்த கேள்விக்கு பக்கத்துல நான் சொல்ற அந்த விஷயத்தை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஓகே, இந்த கேள்வி எழுதுங்க முதல். x சிறிது ஒன்றினை காண்க என்ற கேள்வி முதல் எழுதுங்க. ஓகே, பிரேக்கெட் பண்ணி இந்த கேள்விக்கு பக்கத்துல பிரேக்கெட் பண்ணி எழுதி கொள்ளுங்க. x இன் மதிப்பு 1ஐ விட குறைவாக இருப்பதனால் x இன் மதிப்பு 1ஐ விட குறைவாக இருப்பதனால் x இன் மதிப்பு 1ஐ விட குறைவாக இருப்பதனால் இங்கு ஆரம்ப எல்லை பூஜ்ஜியமாகவும் இறுதி எல்லை 1ஆகவும் உள்ளது. இறுதி எல்லை 1ஆகவும் உள்ளது. இறுதி எல்லை 1ஆகவும் உள்ளது. ஆகவே இதன் எல்லைகள் பூஜ்ஜியத்திலிருந்து 1 வரை ஆகும். ஆகவே இதன் எல்லைகள் பூஜ்ஜியத்திலிருந்து 1 வரை ஆகும். ஓகேவா? சரியா? அப்ப ஏன் ஒன்றடுக்கம் என்ன காரணம்டா, அந்த எல்லைக்குள்ள இருக்கதால அந்த ரெண்டையும் நாங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அப்ப அந்த ஒன்றையும் எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை. சரியா? அப்ப 0லிருந்து 1. அப்ப விட ஈக்குவேஷன் எப்படி வரப்போகுது, அதே ஈக்குவேஷன் தான், மாறல. அதாவது p x சிறிது 1 சமன், அதாவது இன்டிகிரேஷன் ஃபார்முலா. மேலுக்கு பெரிய எண்ணும் கீழுக்கு சிறிய எண்ணும் வரப்போகுது. பெரிய எண் 1, சிறிய எண் 0. இங்க fx dx. சரியானே? ஓகே, இந்த fx dx தான் அடுத்த கட்டமா kx dx ஆக மாறப் போகுது. சரியா? மைக்ரோஃபோனை கட் பண்ணுங்க. விளங்கப்படுத்தும் போது மைக்ரோஃபோன் ஆன் பண்ணாங்க. மைக்ரோஃபோன் ஆனா கொஞ்சம் மைக்ரோஃபோன் கட் பண்ணுங்க. ஓகே, கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது இந்த p x இறுதி ஒன்றினை நம்ம பெருமானம் நாங்கள் காண போறோம். முதலாவது p x சிறிது 1 சமன் 1 fx dx, அதாவது ஃபங்க்ஷன் x dx. இந்த ஃபங்க்ஷன் x dx தான் kx dx ஆக கீழுக்கு மாற போகுது. 1 kx dx ஆக என்ன செய்ய போகுது, மாற போகுது. kx dx. சரிதானே? இப்ப k யுடைய பெருமானம் ஏற்கனவே கண்டுட்டோம். 2 9 ஆல்ரெடி கண்டுட்டோம். அப்ப அடுத்த பிரதியிட்டாச்சு. சமன் இன்டிகிரேஷன் 1 k இடம் 2 x dx. 2 x dx. இവിടത്തെ சமன் ஒன்றெல்லாம் போட தேவையில்லை. ஏன் சமன் ஒன்று போட தேவையில்லைண்டா, அதாவது k என்ற மாறிலி காண்றதுக்காக மாத்திரம்தான் நாங்க சமன் ஒன்று போடுவோம். மற்றதுக்கெல்லாம் சமன் ஒன்று போட தேவையில்லை. சரிதானே? ஓகே, இப்ப 2 x dx என்று வந்துட்டு அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது?
அடுத்த கட்டம் நடக்க போகுது பாத்தீங்கன்னா இவர் பெருமானம் தானே, பெருமானம் நடக்க போகுது, வெளியில வர போகுது. அப்ப 2 பிரக்கெட் x சக 1 சக 1 கீழ் 1 சக 1 dx 1 சக 1 dx சரிதானே. இப்ப அடுத்து என்ன போகுது, இதுக்கு பிறகு dx வரும், அடுத்த dx நிப்பாட்டா ஓகே, இதுக்கு பிறகு dx வராது. அது பிறகு என்ன நடக்க போகுது, 2 x இன் வர்க்கத்தின் கீழ் 2 x இன் வர்க்கத்தின் கீழ் 2 க்ளோஸ் பிரேக்கெட் 1 இன் கீழ் 0 1 இன் கீழ் 0 சரிதானே. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது, 2 இன் கீழ் 9 பிரேக்கெட் அப்ப x இன் வர்க்கம் கீழ் 2 1 இன் கீழ் 0. அப்ப அடுத்து என்ன நடக்க போகுது, x ர பெருமானத்துல 1 பிரதியிடணும், அதே போல மைனஸ் பண்ணி x ர பெருமானத்தை எடுத்து 0 பிரதியிடணும். அப்ப 1 இன் வர்க்கத்தின் கீழ் 2 சய 0 இன் வர்க்கத்தின் கீழ் 2 க்ளோஸ் பிரேக்கெட் சரிதானே. திருப்பி சமன் 2 இன் கீழ் 9 பிரேக்கெட் 1 இன் வர்க்கம் 1 இன் கீழ் 2 0 இன் வர்க்கம் 0 அபிரிஜனம் 0 தான். அப்ப சய 0 அப்ப விட வரப்போது சய 0 பண்றதால 0க்கு மதிப்பு இல்லனே. அப்ப 2 இன் கீழ் 9 பிரேக்கெட் 1 இன் கீழ் 2 2 இன் கீழ் 9 பிரேக்கெட் 1 இன் கீழ் 2. அப்ப பிரேக்கெட் ரெண்டா பெருக்க தானே வேணும். அப்ப 2 இன் கீழ் 9 தர 1 இன் கீழ் 2 தர 1 இன் கீழ் 2 இவ 2 சுருக்கினோம்டா விட வரப்போது 1 இன் கீழ் 9 விட வரப்போது 1 இன் கீழ் 9 பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா விளங்கப்படுத்திக்கணும். அப்ப k ர பெருமானம் ஆல்ரெடி நம்ம கண்டுட்டோம் 2 இன் கீழ் 9. அப்ப அந்த 2 இன் கீழ் 9x dx அந்த 2 இன் கீழ் 9 என்ற பெருமானம் வெளியே வருது. வெளியே வந்துட்டு அப்படி சொன்னா x வந்து 1 சக 1 கீழுக்கும் 1 சக 1 திருப்பி 2 இன் கீழ் 9 x வர்க்கம் கீழ் 2 அதோட மதிப்புகள் 1 ம் 0 ம் திருப்பி x இந்த பெருமானத்தை எடுத்து 1 ஐயும் 0 ஐயும் பிரதியிடணும். அப்ப 2 இன் கீழ் 9 1 இன் வர்க்கத்தின் கீழ் 2 சய 0 இன் வர்க்கத்தின் கீழ் 2 திருப்பி 2 இன் கீழ் 9 1 இன் கீழ் 2 சய 0 இன் வர்க்கத்தையும் பெருத்தலையும் சுருக்கினோம்னா 0 தான் வரப்போகுது. அப்ப 0க்கு மதிப்பு இல்லை, அது மொத்தமா விளையிடும். அப்ப 2 இன் கீழ் 9 பிரேக்கெட் 1 இன் கீழ் 2 அப்ப பிரேக்கெட் என்ன பெருக்கணும் 2 இன் கீழ் 9 தர 1 இன் கீழ் 2 அப்ப 2 இன் 2 வகுத்தம் பண்ணுச்சுன்னா சுருக்கினோம்னா விட வரப்போகுது 1 இன் கீழ் 9. அப்ப x இறுதி 1 இன் பெருமானம் வந்து என்ன 1 இன் கீழ் 9 சரியா. விளங்கிட்டா? ஹலோ ஓகே நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்விக்குரிய ஆன்சர் நீங்க கண்டுபிடிக்கணுமா? இல்ல இஜாஸ் இப்ப நான் வந்த இஜாஸ் சரி
முடிஞ்சா? எல்லாருக்கும் முடிஞ்சுதா? ரஜா ரஜா ஓகே தானே? ரஜா முடிஞ்சு. ஹிஜாஸ் முடிஞ்சா? ஓகே. கேள்வி உங்களுக்கு எக்ஸ் பெரிது இரண்டினை காண்க. ஓம் சொல்லுங்க. ஓம் சொல்லுங்க. இது கடும் படிப்பு. ஓகே ஓகே. அவசரம். ஓகே ஓகே. முக்கியமான பிரயாணம் நினைக்கிறேன், போய் வாங்க. ஓகே, ஆன்சர் எடுங்க எல்லாரும். பி எக்ஸ் பெரிது 2 இணை காண்க. அதே ஆட்கள் மெயின்டைன் ஆகிறாங்க. 21 ஆட்கள். மிச்ச ஆட்கள் வர இல்லையாமா? என்ன கேஸ்? நானும் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளல. ஓகே, பார்வின் கிஷானி அது ஃபஸ்ரீனா இல்லைண்ணே. ஃபஸ்ரீனா ஓ ஃபஸ்ரீன் இருக்கீங்க. ஃபஸ்ரீனான்றவங்களை காணல, அதான் கேட்டேன். சொல்றதுக்கு இப்போ ஒரு ஆளை கூப்பிடக்குள்ள மற்ற ஆளும் கூப்பிட வேண்டிய அப்படிதான் விலகி. ஜுல்ஃபா அதே போல ஜுஹ்ரா ரெண்டும் செட்டில் வார்த்தையில அப்படி 2 பேர் பாடம் ஆயிடுச்சு. ஷமீனாட சத்தத்தை காணலன்னு. ஷமீனா அதே போல அந்த இர்ஃபானா இருக்கல. அது சரி. எக்ஸானா வரலண்டு அவங்க மெசேஜ் போட்டாங்க. கொஞ்சம் சுகம் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களான்ற மாதிரி மெசேஜ் போட்டாங்க. இன்டிகிரேஷன் விஷயம் நேரத்தோட உங்களுக்கு தெரியுமா? இன்டிகிரேஷன் விளக்கம் உங்களோட யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் யாரும் சொல்லி தந்திருக்காங்களா? அந்த இன்டிகிரேஷன் நம்ம ஓப்பனிங்ல பார்த்தோம்ல, அந்த விஷயம் சொல்லி தந்ததா? சொல்லி தரலையா ஃபஸ்ரீன்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? விடன்னு புரிஞ்சுன்னு 5 ஹிஜாஸுக்கும் 5 தானா? எல்லாருக்கும் 5 தானா? வேற விட ஒருவருக்கும் வரலையா? ஹலோ, எல்லாருக்கும் 5.
ஓ இன்டிகிரேஷன் வேல்யூ மாறும். மூண்டா சேர்ந்து கேட்க கூடாது. மூண்டு போட்டு தானே செஞ்சிருக்கீங்க, செய்யக்கூடாது விளங்கும். சமீனோட விட என்ன 5 செய்யலையா? செய்யுங்க செய்யுங்க, எல்லாரும் ஆன்சரும் வரட்டும். குறிப்பிட்ட ஹிஜாஸில் அதே போல் ஃபஸ்ரின் இப்படி கொஞ்சம் பேரை விட தான் வந்திருக்கு. மற்றாக்களை விட வேணும் எனக்கு. குறிப்பிட்ட ஆக்கள் தான் சொல்கிறாங்கன்றதுக்காக வேண்டி மற்றாக்கள் சைலண்டாக இருக்கக்கூடாது. போன நான் அதுக்கு சொல்லிக்கேன். தயாலினி, லாவண்யா, அதே போல் கம்சியாட விடையெல்லாம் வரணும். ஜுல்பா, சுக்குராட விடையெல்லாம் வரணும். 5 தான் வந்திருக்கு. 5 தவிர்த்து வேற விட வரலையா? கம்சி வேற விட ஒருவருக்கும் வரலையே. 5 தானே என்ன? சமினா ஓகேவா? சமினா ஓகே. 5 விட எடுத்திருக்கீங்க. இப்படியே பாப்பமே. ஓகே, முதலாவது எப்படி வரப்போகுது? பி எக்ஸ் பெரிது 2 சமன் the value காணப்படும். சரியா? value fx dx. சரி, ஓகே. இப்போ வடத்து x பெரிது 2 இருக்கு. சரியா? x பெரிது 2 இருக்கு. அப்ப x பெரிது 2ண்டா அதுல வேல்யூ அடுத்தது என்ன வரப்போகுது? x பெரிது 2ண்டா அதுல மதிப்புகள் என்ன வரும்? சமீனா சொல்லுங்க. x பெரிது 2ண்டா அதுக்குள்ள வார அடுத்த கட்ட மதிப்புகள் என்னென்ன? 3. ஏன்னா மதிப்பு இதுவரைக்கும் 3 தானே இருக்கு. என்ன? அப்ப 3 வர போகுது. சரியா? 3. அவ 3 தாண்டி போகல. 3 தாண்டி போகவே மேல. என்ன நம்ம மதிப்பு 0ல இருந்து 3 வரையும் சொல்றீங்க. அப்ப x பெரிது 2ண்டக்குள்ள 3 வந்துட்டுச்சுன்னா அப்ப இந்த இடம் 3 எல்லையாகவும் இந்த 2 என்ற தொடக்கமாகவும் இந்த 3 என்ற முடிவாகவும் இருக்கு. அப்ப இவங்களோட எல்லைகள் எப்படி வரப்போகுது? 2 தொடக்கம் 3 இருக்க போகுது. 2 தொடக்கம் 3 இருக்க போகுது. அப்ப இன்டிகிரேஷன் டாப்ல 3ம் இன்டிகிரேஷன் பாட்டம்ல 2 வரப்போகுது. சரியா? ஓகே. இப்ப அடுத்த கட்டம் நடக்க போகுது 3/2 kx dx. kx dx. அடுத்து நடக்க போகுது k இந்த பெருமதி என்ன? 3/2 k இந்த பெருமதி 2/9 x dx. x dx. அடுத்தது 2/9 bracket x இன் 1/1 கீழ் 1/1 முழுவதின் 3/2. திருப்பி 2/9 x வர்க்கத்தின் கீழ் 2 கீழ் 3/2. அடுத்தது 2/9 bracket 3 வர்க்கத்தின் கீழ் 2 சய 2 வர்க்கத்தின் கீழ் 2 சமன் 2/9 bracket 3 9/2 சய 4/2. அப்ப 2/9 அப்ப இவர்ல இருந்து கழிக்கலாம். பகுதியின் சமனாரிக்கு 2 9 சய 4 5 5/2. அப்ப 2/9 தர 5/2 விவரை சுருக்கினோம்டா விட 5/9.
விட அங்கிட்டீங்களோ ஓகே ஆன்சர் ஓகேங்க ஓம் ராஜா ஓம் மூன்று வந்து இந்த மதிப்புல இல்லை இங்க பாருங்க 0 3 தானே இருக்கு அப்ப அந்த வெளிக்குள்ள நிக்கணும் விளங்கல எக்ஸ்பெரிதி 2 தந்திருக்காங்க அப்ப எக்ஸ்பெரிதி 2 என்ன வரும் ஆட்டோமேட்டிக்கா 3 வருமா இல்லையா பெரிது 2ண்டா அதை ஏற்கனவே விஷயம் படி 2 வராம 3 வரும் 2 எடுக்காம 3 மட்டும் எடுப்போம் ஏன் இந்த வெளியூ இந்த வந்து 0க்கும் 3க்கும் இடைப்பட்டதா இருக்கு அப்ப 3 நாங்க எடுப்போம் ஏன் 3 சிறிதும் சமனமா இருக்கு தானே அப்ப 3 வரும் 3 வரும் அப்ப அடுத்தது இந்த 2இன் தொடக்கமா இருக்கதால அப்ப வெளியூ 2ம் 3ம் வரும் அப்ப 2 ஆரம்பமாகவும் 3 இறுதியாகவும் இருக்கு சரியா ராஜா ஓகே 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 விளங்கிட்ட எல்லாருக்கும் ஹலோ விளங்கிட்டா இல்ல டவுட் எதுவும் இருக்கா இந்த விட 5/9 விட வராதாக்கள் இந்த வரலண்டா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க சைலண்டா இருக்க வேணாம் ஓகே அடுத்த கேள்வி உங்களுக்கு P1 பெரிது x சிறிது 2 இதென்ன விட எடுங்க ഇതിനെ വിട എടുங்க எல்லாரும் ഇതിനെ വിട എടുത്താൽ വിടയെ ചൊല്ലി போட்டு போனா சரி ஓம் சொல்லுங்க ருஸ்லினா முடிஞ்சா கடும் பாஸ்ட் சொல்லுங்க 2/3 1/3 என்ன ஆற ருஸ்லினா ஓகே ஹிஜாஸ் அதான் நான் விட வேற வேற விடைகளை எதிர்பார்க்கிறோம் நாங்க சமினா 3/9 ஓ வேற விட வந்திருக்கு 3/9 இல்ல 3/9 அவங்களோட விட 1/3 மற்றாக்கள் சொன்னது நீங்க அதை சொல்லப்படா உங்களோட விட 3/9 வேற விட வந்திருக்கு இப்ப பாப்போம் வேற விடைகள் எதிர்பார்க்கும்
ஜுல்வா சுஹ்ரா விடைய சொல்லுங்களேன். ரினோஷா அது சிரோமி வரலையா அன்னைக்கு? மும்தாஜ் விட என்ன? யதுர்சனா ஹனா தினுஷா விட என்ன? அனா ஒன்னிங்கள் 9 ஆறுக்கு எதிர்சனா. ஓகே, வேற விடைகள்? ஒன்றிங்கள் 3. ஓகே, 9/3. 9/3 தானே மும்தாஜ்? மும்தாஜ் 9/3 9/3 மேல் 3. ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? இந்த சாமர் சொல்ற ஆரது கம்சியா 1/3. எல்லாருக்கும் அப்போ 1/3 தானா? ஹிஜாஸ் சமினா 1/3, ஹிஜாஸ் 1/3. பஸ்ரின் உங்களோட விட? 1/9. 1/3. ஓகே, எல்லாரும் விட எடுத்துக்கு வராங்க. இந்த 1/3 சுருக்கினா சமினா 3/9 சுருக்கினா 1/3 தான் வரும். இப்போ விட 1/3 சரி. சரியா? 1/3 விட சரி. அப்போ நான் செய்து காட்ட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரியும். இப்போ வேறு வெளியூ எப்படி வரப்போகுது? வெளியூ எப்படி எடுத்தீங்க? அதாவது எக்ஸ் பெரிது 1 சொன்னால் எக்ஸ் பெரிது 1 சொன்னால் 2ம் 3ம் வரப்போகுது. என்ன? 2ம் 3ம் வரப்போகுது. அதே போல எக்ஸ் சிறிது 2 என்ன வரப்போகுது? 1ம் 0ம் வரப்போகுது. 1ம் 0ம் வரப்போகுது. அவரோட ஸ்டார்டர் அதே 1 இருந்தான், முடியுது 2 முடியுது. அப்போ என்னென்ன வெளியே எடுக்கோண்டாங்க? 2ஐயும் 1ஐயும் தான் எடுக்கும். அப்போ பொட்டமில் 1ம் டொப்பில் 2ம் இல்லை. 2ம் 1ம் வரும். சரிதானே? ஓகே, வெரி குட். உங்களுக்கு 7 மணி சென்னால் உங்களோட உதாரணம் 2 செஞ்சு கொண்டு வாங்க. உங்களுக்கு செய்ய 7 மண்டா உதாரணம் 2 செஞ்சு கொண்டு வாங்க. அப்படி குழப்பம் பண்ணி சொன்னா உங்களோட மொடியூல் இருக்கி. ஓகே, நான் குரூப்பில் பாஸ்ட் பேப்பரா? நான் பாஸ்ட் பேப்பர் பார்க்கல ஹிஜாஸ். ஓகே, நான் பாஸ்ட் பேப்பர் கேள்வி உங்களுக்கு தான். சரிதானே? நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டுக்கிறேன். ஓகே, நான் பாஸ்ட் பேப்பர் கேள்வியே தான் உங்களுக்கு. நான் பாஸ்ட் பேப்பர் பார்க்கல, நம்மளோட மொடியூல் கேள்வியை நான் இப்போ உங்களை கிளியர் பண்ணிக்கிட்டே. நான் பாஸ்ட் பேப்பர் பார்த்துட்டு பாஸ்ட் பேப்பர் கேள்வி நான் போட்டு விடுறேன். நீங்கள் அதை செஞ்சு கொண்டு வாங்க அடுத்த கிளாஸ். சரியா? ஓகே ஹிஜாஸ், ரஜா என்ன பிரயாணம் இருக்கல? பிரயாணம் போய் சேர்ந்துட்டீங்களா? இடையில படிப்பை முடிச்சு போடுவோம் கடந்தியா? ஓகே, லீவ் ஆன். தேங்க்யூ.